The Legend New Sarana stores in RD sale 1+1 offer. Sheen Lac Specialty Coatings. Always shining Sheen Lac. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். லவ் மேரேஜ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஒரு செயின் போட்டது பாபா முன்னாடி இளங்கரையில் பாபா டெம்பிள் இருக்குல்ல, அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த டெம்பிள். புதுசாக கட்டினது அப்போ அங்கே தான் வந்து எனக்கு இது இந்த செயின் போட்டாங்க. அதை நம்பி தான் போனேன். இல்லைன்னா அங்கே எனக்கு யாருமே தெரியாது, அவர் மட்டும் தான் தெரியும். ஸோ அவங்களோட ரிலேஷன் ஃபுல்லாக தான் அங்கே இருக்காங்க. எனக்கு உள்ளவங்க ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் அளவுக்கு அதிகமான காதல், அதே மாதிரி நம்பிக்கை. ஓகே, இப்போ யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணலாம்? யாரடா வெக்கங்கள் உண்மையை சொல்லுங்க, யோசிச்சுக்கு நான் தான். இதை நான் எதிர்பார்க்கலையே. அவர் ஸ்டைல பேங்க் ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்படிதான் மயங்கினது. ஹாய் மேம். ஹாய், வாங்க தாரா. பியூட்டிஃபுல்லா இருக்கு மேம் வீடு. தேங்க்ஸ். ரொம்ப அழகா அப்படியே செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. நிறைய மெமரிஸ் இருக்கும்ல மேம் இந்த வீட்ல. கண்டிப்பா. அதை பத்தி எல்லாம் தான் மேம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேச போறோம். ரெடியா இருக்கீங்களா மேம்? நீங்க ஆயா ஆல்வேஸ் ரெடி அப்படிங்கிறீங்களா? ஓகே பேசலாம். சூப்பர் மேம், சூப்பர். வீடு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு நீட்டா சூப்பரா இருக்கு. நான் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், 8 இயர்ஸ் முன்னாடி நீங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டீங்க. நேத்து ஷிஃப்ட் ஆகி வந்த மாதிரி அவ்வளவு பளபளன்னு வச்சிருக்கீங்க. பின்னாடி இருக்க ஒரு சீக்ரெட் சொல்லுங்க மேம். பொதுவா ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த தூசி இருக்கிறது பிடிக்காது. வீடு கிளீனா இருக்கணும், எல்லாமே வச்ச இடத்துல இருக்கணும். அந்த டிசிப்ளினோட அப்படியே வர்றதுனால பசங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு அது ஒரு வேலையே தெரியல. எங்களுக்கு இப்படி பார்த்தா தான் அது எங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் எங்கேயாவது தூசி அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அவர் வரும்போதில் அப்படியே அவரோட. ஸோ அப்படியே பசங்களும் எல்லாரும் பழகிட்டோமா, அதனால அதை மெயின்டைன் பண்றதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வேலை. சாருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். கண்டிப்பா அவருக்கு தான். யூசுவலா வந்து அவர் வந்து மலேசியன் அவரு. சோ அங்க வந்து நம்மளுக்கு தூசி நிறைய பார்க்கவே முடியாது. அவங்க அப்படியே பிறந்து வளர்ந்து அப்படி வாழ்ந்ததுனால இங்க வந்து பார்க்கும்போது அவருக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. அதனால அதை கிளீன் பண்ணிட்டே இருக்க சொல்லுவாங்க. பொதுவா வந்துட்டு மனைவிகளுக்கு தனக்கும் இந்த ஈரத்துண்டை இங்க போடாதீங்க, எடுத்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி? நீங்க கொஞ்சம் அந்த இருக்கட்டும் பரவாயில்ல அப்படியே இல்ல நீங்களுமே கொஞ்சம் அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரிலாம் முடியாது. கொண்டு போய் கையோட போட்டுடணும், வச்சிடணுங்க. எடுத்த உடனே வந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இடமே வந்து ஒரு தெய்வீக லெவல்ல ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்குது. யார் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நீங்களா சாரா? ரெண்டு பேருமே தான். ஓகே, ஒரு விநாயகர் சிலை நாங்க ஒரு வீட்டுல பாத்துருக்கோம். ஒரு 9000 விநாயகர் சிலை இங்க இருக்கு மேம். சொல்லுங்க மேம், விநாயகர் பக்தர்களா இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? அப்படின்னு இல்ல, அது பார்க்க ஒரு ஆன்டிக் திங்ஸ் வந்து அந்த மாதிரி பிடிக்கும். அதனால பார்த்து ஒவ்வொரு இடமா போய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. இந்த வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகும், நான் இங்கே இல்லை, நான் வந்து கேரளால ஷூட்ல இருந்தேன் நான். ஸோ ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நேரம் அங்கே தான் வந்தேன்னு வச்சுக்கோங்க. வந்து பார்க்கும்போது தெரியும், இவ்வளோ வாங்கி அழகா ரெடியே பண்ணிட்டாங்க. நீங்க வரதுக்குள்ள பண்ணிட்டாங்க. ஓ இதான் என் வீடா, இங்கதான் நான் தங்க போறேன் அப்படி வந்துட்டீங்க நீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி ரெடி ஆகும்போது வந்து பார்த்துட்டு போனேன். ஸோ வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் நான் வரேன் இல்லையா. ஸோ அது வரும்போதே ஷாக். ஓகே, விநாயகர் தாண்டி அடுத்தது வந்து புத்தரும் வந்து வீட்டுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து பார்க்க முடியுது. ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது வந்து அவரை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே உணர முடியும். ஸோ நீங்க சொல்லுங்க மேம், புத்தர் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்பா வச்சிருக்காங்க. ஸோ பாலி, இந்த இந்தோனேஷியா அந்த கைண்ட் ஆஃப் வரும்போது புத்தா தானே நிறைய ஸ்பால போய் நான் வைப்பாங்க. ஸோ அப்படியே வீட்லயும் இந்த இதெல்லாம் டெக்கரேட் பண்ணது எல்லாமே ஃபுல்லா அந்த ஒரு பாலி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டைல் தான். ஸோ அந்த மாதிரி நினைச்சு அதை பண்ணாங்க. ஸ்பா பாலியில இருக்கா? இவங்க 2 பேரும் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கிஃப்டா வந்தவங்க. அவர் வாங்கினாங்க, பெரிய புத்தா அவர் வாங்கினாரு. சரி, ஸ்பான்னு சொன்னீங்களா, அது பாலியில இருக்கா இங்க இருக்கா? இங்கதான் இருக்கு, சென்னையில கிரீன் பார்க்ல ஹோட்டல்ல இருக்கு. ஓகே, நான் கூட பாலியில அப்படின்னு நினைச்சேன். பல பேருக்கு பாலி போகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கெட் லிஸ்டா இருக்கு. உங்க பெயர் நீங்க இருக்குன்னு சொல்லி தான் உங்க பெயரை சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல, இங்கதான் சென்னையில தான் இருக்கு. ஓகே, கண்டிப்பா அதை பிளான் பண்ணலாம். ஸோ சாய்பாபா ஒரு மிகப்பெரிய சாய்பாபா டிவோட்டி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நீங்களே பதிவு பண்ணியிருக்கீங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் நான் ஒரு லவ் மேரேஜ் தான் எங்களோடது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் அந்த செயின் போட்டது பாபா முன்னாடி தான்.
இளங்கரையில பாபா டெம்பிள் இருக்குல்ல, அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த டெம்பிள். புதுசா கட்டினது அப்பதான். அங்கதான் வந்து எனக்கு இது அந்த செயின் போட்டாங்க. அப்ப நான் வந்து அவ்வளவு பெரிய டிவோட்டி எல்லாம் கிடையாது, சாமி கும்பிடுவேன். பட் அதுக்கப்புறமா தான் என்னோட லைஃப்ல அவர் வந்தாரு. அவர் எப்படி வந்தாருன்னா அவர் மூலமா தான் அவரும் வந்தாரு. ஸோ அவரு தான் அவரோட டிவோட்டி. ஸோ அப்படிதான் நான் அந்த புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அவர் இந்த மந்த்ராஸ்லாம் சொல்லி கொடுத்து அதை அப்படி பண்ண ஆரம்பிச்சு அவர் இல்லாம நாங்க இல்லைன்ற மாதிரி ஆயிட்டோம். ஓகே ஓகே. இந்த போட்டோ கூட பாத்தீங்கன்னா ஷீர்டிலே வந்த போட்டோ தான் இது. இங்க உள்ள டெம்பிள் வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த இடத்துல நாங்க அப்போ ஒண்ணுமே வைக்கல, எம்டியா தான் இருந்தது. ஸோ கரெக்டா அவரே வந்து அங்க உட்காந்துட்டு. சில நேரங்கள்ல மேம் நமக்கு வந்து தோணும்ல, இது வந்து யாருக்கிட்டையும் எனக்கு மனுஷங்கள்கிட்ட சொல்ல வேணாம், ஒரு நம்மளோட அந்த இஷ்ட தெய்வம், இந்த கடவுள், நமக்கு பிடிச்ச கடவுள் கிட்ட போயிட்டு ஒரு மனசு விட்டு பேசுறதோ இல்ல அழறதோ, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தருணங்கள் இருந்திருக்கா உங்களுக்கு? நிறைய நிறைய நிறைய. அவர்கிட்ட உட்காந்து பேசினீங்கன்னாவே நம்ம யாரோ உண்மையிலேயே ஒருத்தர் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு இருக்கும். அவர் ஒரு டேட்டேஸ் ஒரு இப்ப இல்ல அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபீல் வராது. அவர்கிட்ட பேசினாவே நம்மளுக்கு அந்த பேசினதுக்கு உண்டான பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது நம்மளுக்கு மைண்டே வந்து அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஸோ வீட்டில் வந்து எனக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஆக்சுவலி இந்த நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸா இருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும்? அடிக்கடி உங்களை எங்க ஸ்பாட் பண்ணலாம், எங்க எப்படி சில்லா ரிலாக்ஸ்டா உட்காருவீங்க? சோஃபா. இங்கதான் நீங்களும்? இங்க ரெண்டாவது கிச்சன். சமைக்க ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் குக்கிங்கா மேம்? அப்படியா? என்ன டவுட் இல்ல, நல்லாவே சமைப்பீங்களா? வாங்க சமைச்சு கொடுக்குறது, சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா. ஓகே. இல்ல செலிபிரிட்டிஸ் அப்படின்னா பெருசா சமைக்கலாம் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கு, அதுக்காக. இல்ல நம்ம வீட்டே டோட்டலா பாத்தீங்கன்னா அது டோட்டலா வேற ஒரு என்ன சொல்றது, ஒரு பாண்டிங் கைண்ட் ஆஃப் ஒரு இதுதான். வெளியில இருந்து குக் பண்ணா சாப்பிட மாட்டாங்க. முதல்ல மாமியார் இருந்தப்போ அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே ஃபுல்லா அவங்களுக்கு கத்துட்டு நான் அதை குக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சரி மேம், இப்போ குக்கிங் அப்படின்னு சொன்னால சமைச்சு கொடுங்க அப்படின்னு நான் அவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். பட் ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா இல்ல டீ போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஜாலியா டைனிங் டேபிள்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டே பேசலாமா மேம்? கண்டிப்பா போலாமா மேம்? கண்ணை மூடிட்டு செகண்ட் ரோல தேர்டு இதுல இந்த டப்பால இது இருக்கு அப்படின்னு நீங்க எங்க இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம் போல இருக்கே மேம். ஃப்ரிட்ஜும் பயங்கர சூப்பரா இருக்கு. இந்த ஒரு ஸ்பேஸ் பத்தி சொல்லுங்க மேம். இது மாதிரி எல்லாம் ஒட்டி வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைங்களுடைய ஐடியாவா? இல்ல என்னோட ஐடியா தான். அங்க இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன் எல்லாத்தையும். நான் அங்க இருந்து வாங்கிட்டு மலேசியால இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அங்க நிறைய வச்சிருப்போம் ஃப்ரிட்ஜ்ல. அது பாதி வரைக்கும் இருக்கும். இது சேர்த்து வச்சிருக்கேன் கொஞ்சம். போதும் இங்கே போதும் அப்படின்ற மாதிரி. உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் காமிங்க மேம். ஃப்ரிட்ஜ்ல என்ன எல்லாமே அடடா, சாக்லேட் கண்டிப்பா இருக்கும் வீட்ல. அப்படியே முட்டை எல்லாரோட ஃபேனா மேம்? ஓகே. ஆமா. சாக்லேட்ஸ் அது எப்போதும் வந்துட்டே தான் இருக்கும். அங்க இருந்து வரவங்க எடுத்து வருவாங்க இல்லையா? சோ எப்பவுமே சாக்லேட் இருக்குமா? எப்பவுமே இருக்குமா? என்ன மேம் சொல்றீங்க? ஓகே இருக்கும். ஓகே. தென் வேற காய்கறிங்க அதுதான் பேசிக் விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகே. எப்படி பிளான் பண்ணி வாங்குனீங்க இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இந்த போர்ஷன் இதுக்கு அப்படி அந்த மாதிரி பிரிச்சு டெடிகேட் பண்ணி? ஆமா, இதுல வந்து வெறும் அந்த மிக்ஸ் பண்ணி வைக்க மாட்டேன் எல்லாத்தையுமே. பால் தயிர்னா அது ஒரு இதுல இருக்கும். மேல வந்து நம்ம அந்த பச்சை மிளகா அந்த மாதிரிலாம் டப்பால போட்டு அங்க வச்சிருக்கோம், அது அதுல இருக்கும். மேல ஃபிளவர், அப்புறம் அந்த இது ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் மேல. அது ஊறுகாய் கூட நானே போட்டுட்டு தான் எல்லாமே. வாவ், சூப்பர் மேம். ஓகே. கடையில சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப அது உப்பா காரமா இருக்கும்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. வீட்டுல அது இங்க வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிறது, கீழே டொமேட்டோ, அது அப்படிதான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் அது மாதிரி. ஃப்ரீசர் இல்லது. ஸோ நம்ம ஃப்ரீசர் இந்த பக்கமா? ஒரு பயங்கர புது மாடல் ஃப்ரிட்ஜா இருக்கே மேம் இது. ஓகே. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கும். ஓகே. ஸோ தனித்தனியா அழகா ஸ்ப்ளிட் பண்ணி செம்ம ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்களே மேம். சூப்பரா இருக்கு. வீட்ல நீங்க மட்டும் தான் குக் பண்ணுவீங்களா இல்ல சார் பசங்க எல்லாரும் குக் பண்ணுவாங்களா? இல்ல மெய்ட் இருக்காங்க ஹெல்ப்புக்கு. ஸோ நானும் அவங்களும் தான். நீங்க 2 பேர் மட்டும் தான்? அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க, மற்றபடி குக் பண்ணுறது நான். சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். ஓகே. இப்போ என்ன ஸ்பெஷலான காஃபி கிடைக்க போகுது மேம்? சுலைமணி டீ சொல்லுவாங்க அது. ஓ ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ பண்றது எப்படி? எனக்கு சும்மா அப்படியே ஊற்றி கொடுத்துருங்க. ஊற்றிட்டுமா? அது வேண்டாம் மேம், எனக்கு சும்மா பால் மட்டும் கொஞ்சம் சில்லுனே ஊற்றி கொடுத்து. சில்லுன்னு இருக்குது. காய்ச்சின பால் தானே மேம்? அப்போ சும்மா ஊற்றி கொடுத்துருங்க மேம், பிரச்சனை இல்லை. தேங்க்யூ மேம். ஓகே, ஸ்பெஷலாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டைனிங் டேபிள் போயிட்டு ஜாலியாக பல விஷயங்கள் வந்து பேச போகிறோம்.
பேசலாம். இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க மேம்? நம்ம சேவ்ராஸ்ல இருந்தோம், ம். அசுரவாக்கம். ஸோ அங்கே ஒரு 4 இயர்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வீடு நீங்க இருந்த வீடு ஞாபகம் இருக்கா மேம்? ரெண்டுக்கு இருந்தீங்களா இல்ல ஓன் ஹவுஸ்ல இருந்தீங்களா? சாலிகிராமத்தில் இருந்தோம், ஓன் ஹவுஸ் தான். பிஃபோர் மேரேஜ்? பிஃபோர் மேரேஜ் வந்து அதுவும் சாலிகிராமம் தான். இந்த ஏரியா தான் அப்போல இருந்தே. அதுக்கு முன்னாடி பார்த்தா ஊர்ல இருந்தோம், புதுக்கோட்டையில இருந்தோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தது ஆக்ட் பண்றதுக்காக தான் வந்தது. அதோட அப்படியே இங்க இருக்கும். ஸோ அந்த வீடு இங்க சாலிகிராமில் வாங்கின வீடு சொன்னேன் இல்லையா, அது வந்து நாங்க மலேசியாவுக்கு ஷிஃப்ட் ஆனோம் விஷ்ணு பிறந்ததுக்கு அப்புறம். அங்க போயிட்டு அங்க பிசினஸ் தான் அவருக்கு. அங்க போகும்போது அந்த வீடு ஆக்சுவலா கொடுத்துட்டு போயிட்டோம். ஸோ அது அந்த வீடு போயிடல. அது ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்ததா மேம்? ஆமா, ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆசையா வாங்கினதுல. ஸோ அவருக்கு அங்க பிசினஸ் போது நம்ம அங்கதானே போய் ஆகணும், நம்ம அது ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது இல்லை. சரி, ஓகே, சரி அது கொடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் இங்க இந்த வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். இப்போ நமக்கு இருக்கும்ல மேம், இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் இந்த பட்ஜெட்ல வாங்கணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும்ல மேம். உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் வீடு என்ன பட்ஜெட் பிளான் பண்ணி எப்படி வாங்குனீங்க மேம்? அதை பத்தி சொல்லுங்க. அந்த வீடு பார்க்க போனா இது வந்து ஆக்சுவலா இது வந்து கூடாது. அது நான் சொல்றது 2002 2001 அந்த மாதிரி. ஓகே, 25 இயர்ஸ் பேக் கிட்டத்தட்ட. விஷ்ணு பிறந்தது 3. ஸோ அதுக்கு முன்னாடி 2-3 இயர்ஸ் முன்னாடி வாங்கின வீடு தான் அது. ஸோ பெருசா பட்ஜெட் பெருசா ஒன்றும் இல்லை. இந்த வீடு நினைக்கிறேன் 50 to 80 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே, 50 to 80 lakhsல சூப்பரா வாங்கிட்டீங்க. ஓகே ஓகே மேம். வீடு ஆக்சுவலா நம்மளுக்கு வேண்டிய மாதிரி கட்ட சொன்னது. அந்த பில்டர்ஸ் கிட்ட சொல்லி நம்மளுக்கு இப்படிதான் வேணும், இந்த மாதிரி இதுல வேணும்னு சொல்லி கட்ட சொல்லி அவங்க நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. தனியா அப்படியே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடு போல இருக்கே. அந்த அபார்ட்மெண்ட் பேரும் சாய்ராம் அபார்ட்மெண்ட் தான். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த வீடு 2004ல வந்து சுனாமி வந்துச்சு இல்லையா, அங்க ஃபுல்லா எல்லாமே இதாயிடுச்சு. அப்படியே தண்ணி மேல வரைக்கும் ஏறி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி ஏறி இருக்குது அந்த ஏரியால, சாலிகிராமத்துல. ஸோ வீணா போயிருக்கோம். அப்படியே நம்ம வச்சிருந்தாலும் வீணா. என்ன சொல்ல வரேன்னா, நடக்கிறதுல நல்லதுக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர் சூப்பர். எப்படி இருந்தது மேம் உங்களுக்கு புதுக்கோட்டையில இருந்து சென்னை, சென்னையில இருந்து மலேசியா அப்படின்னு அந்த டிராவல்? ஓகே, கிளம்பணும்ன்றது ஓகே, சாருக்கு வேலை இருக்கு போகணும் அப்படின்றது ஓகே. பட் அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? புது ஊரு, புது நாடு, முதல்ல இருந்து மறுபடியும் அந்த பழகணும் அப்படிங்கும் போது. சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, லவ், அவ்வளவுதான். நம்பிக்கை, இதுதான் 2 தான். அதை நம்பிதான் போனேன். இல்லைன்னா அங்க எனக்கு யாருமே தெரியாது, அவர் மட்டும் தான் தெரியும். ஸோ அவங்களோட ரிலேஷன் ஃபுல்லா தான் அங்க இருக்காங்க. என்னோட எனக்கு உள்ளவங்க ஃபுல்லா இங்கதான் இருக்காங்க. ஸோ இது 2 தான். அளவுக்கு அதிகமான காதல், அதே மாதிரி நம்பிக்கை. ஓகே, இப்போ யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாம? அடடா வெக்கங்கள். உண்மையை சொல்லுமா வேணாம் யோசிச்சுட்டு நான் தான். இதை நான் எதிர்பார்க்கலையே. ஓகே, எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஓகே இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தோண வச்சது? ஏஆர் ரஹ்மான் ஷோ பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் வந்து வீட்டுல ஆர்டிஸ்ட்லாம் வந்து இன்டர்வியூ நான் போயிருந்தேன், ஷோ பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தேன். அப்பதான் வந்து பார்க்க வந்தாங்க. அது என்னமோ தெரியல, பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அப்ப அப்படி எப்படி தெரியுமா இருப்பாரு அவரு, பாஷா அப்போ ரிலீஸ் ஆன அந்த டைம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாரு அவர். அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு டிஷர்ட் இருக்கும், மேல ஒரு ஷர்ட் இருக்கும், ஓப்பனா இருக்கும். அவரு ஸ்டைலே பயங்கர ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் பயங்கரது. சோ ரஜினி சாரோட நடிச்சுட்டு சுட சுட வந்து அதே ஃபீல்ல அதே வைப்லா வாட் அ ஸ்டைலிஷ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஓகே, சரி இப்போ வீட்ல எப்படி அது சொல்லி ஓகே வாங்குறது? அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் ஆக்கே. திட்டுகள்லாம் வாங்குனீங்களா இல்ல ஈஸியா இருந்ததா? இல்ல நான் என்னோட பேரண்ட்ஸ் அப்படி ஒன்றும் பெரிய ஸ்ட்ரிக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கேட்டாங்க. அப்போதானே என்ன படங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரவிட்ட கேட்கும்போது ஆக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால அப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்க வேற போகணும் இல்லையா, மலேசியாவுக்கு வேற போகணும். ஸோ அங்க போயிட்டு பண்ணாலும் அங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அவ்வளோ இது வேல்யூ கிடையாது. கனவு சொன்ன வாக்கி முக்கியம்னு சொல்லிட்டாமா. ஒரு பக்கம் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஆக்டிங், இன்னொரு பக்கம் நீங்க ஆசையா லவ் பண்ற ஒரு பையன் அப்படின்னும் போது ஓகே பையன் தான் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆக்டிங். அதே மாதிரி வீட்லயும்
பெருசா வந்து ஒண்ணு இது பண்ணிக்கலாம். ஓகே சொல்லிட்டாங்க. அழகா சூப்பர் மேம். அழகா வந்து காஃபி கேட்டதும் சூப்பரா போட்டு கொடுத்துட்டீங்க. இப்ப அடுத்து பெண்கள் அப்படிங்கும் பொழுது வந்து இந்த வார்ட்ரோப் அப்படின்றது வந்து பல பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. எப்படிதான் நம்மளுடைய வார்ட்ரோபை மெயின்டைன் பண்றது, எப்படி நம்மளுடைய துணிக்களை அடுக்கி வைக்கிறது அப்படின்றது வந்து இருக்கு. அதை அப்படியே எங்களுக்கு காமிச்சிங்கன்னா நாங்க வந்து அழகா பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். போலாமா மேம்? எஸ் மேம். இப்போ பொதுவாகவே ஒரு பிரச்சனைகள் இருக்கு மேம். ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் கிடைக்குது, மற்ற ஷெல்ஃப் எல்லாம் வந்து ஒய்ஃபை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. நம்ம வீட்ல எப்படி மேம்? நம்ம வீட்ல அப்படிலாம் இல்ல, எல்லாமே ஈக்குவல் தான். அப்படியா? கண்டிப்பா. ஓகே. இது எது உங்களுது, எது இது ஷேர்து? இது ஃபுல்லா அவரோடது. அது என்னோடது. அந்த வார்டு என்னோடது. அது ஃபுல்லா நம்மளுது இல்லையா? ஓகே. இப்போ எத்தனை சாரீஸ் இருக்கும் மேம் அப்ராக்சிமேட்டா? நான் சாரீஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துட்டேன். ஆக்ட் பண்ணதை இப்போ நிப்பாட்டினால ஸ்டாப் பண்ண ஒரு 4 இயர்ஸா பண்ணாம இருந்தேன் இல்லையா? அப்ப எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். வச்சிருந்தா வீணா தான் போகும்னு சொல்லி நான் சாரி யூஸ் பண்றேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாரி எங்கேயாவது கட்டுன்னு சொல்லிட்டாங்க, அவள்தான் எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்கும். ஷூட்டிங்ல வேற வழி இல்லை. ஸோ கம்மியா தான் இருக்கும், கலெக்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கும். பாருங்க பார்க்கலாம். வாவ், அதுவும் பயங்கர ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்களே மேம். ஒரு கிளாஸ் வரணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. எல்லாமே இப்படிதான் இருக்கணும். திறந்தா நம்ம எதா எங்க போய் நம்ம கை வச்சாலும் பாக்குறதுக்கு அது அப்படியே இருக்கணும். ஆஹா, சும்மா போட்டு திணிச்சு வச்சோம் நுழைச்சு வச்சோம் அது பிடிக்காது. அது வீட்லயே எல்லாரும் சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். சொல்லுங்க மேம். இந்த சைடு சாரீஸ், அந்த சைடுல இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். சூப்பர் சூப்பர் மேம். அதுவும் அழகா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க. சோ சாரி ஃபேன் இல்லாததுனால சாரி கொடுக்கும் போதெல்லாம் பெருசா ஃபீல் பண்ணல. இல்ல போயிட்டு போகுது. ஓகே, அப்பாடா இனிமே சாரி கட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. யாராவது யூஸ் பண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி. இப்ப சார் எப்பயாவது ஆசையா உங்களுக்கு ஒரு சாரி கிஃப்ட் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்களா? நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. உள்ள வந்தோடனே என் கண்ணை பறிச்சது வந்து இந்த அழகழகான மினியேச்சர் பர்ஃபியூம்ஸ் தான் மேம். கியூட்டா இருக்கு மேம். எப்படி மேம் இது கலெக்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்குமா? ஃபிளைட்ல வரும்போது இது நம்மளுக்கு அந்த பாக்ஸ் கிடைக்கும் அலோடு. சோ அங்க வந்து வாங்கிட்டு வருது. ஓகே, வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருவோம். அப்படியே மேல வந்து அழகா சித்தியோடைய ஷீல்டு இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு வேவ் இல்லையா மேம்? சித்தி வேவ். கண்டிப்பா. இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கூட அதான் சொன்ன பல பேருக்கு வந்து உங்களோட பேரே மறந்து போய் பிரபாவதி இல்லைன்னா பாப்பா அப்படிங்கிறதுதான் வந்து பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்பயும் அப்படிதான் கூப்பிடுவாங்களாம் சில நேரங்கள்ல ரெகக்னைஸ் பண்றவங்க. இல்ல, பிரபாவதின்றது இப்ப கூட சொல்றாங்க, பேர் சொல்றாங்க. பாப்பான்றது அவரு வாசுவிக்ரம் சார் மட்டும் தான் கூப்பிடுவாரு. ஆமா ஆமா, அது அதுக்குன்னு ஒரு அப்படிதான் கூப்பிடுவாரு. என்ன ஓகே ஓகே. வீட ஃபுல்லா நூக் அண்ட் கார்னர் எங்களுக்கு அழகா சுத்தி காமிச்சு ஒரு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து இது நான் எப்படி வந்து நன்றி கடன் திருப்பி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. அண்ட் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தது மேம். வீட்டை எப்படி நீட்டா வச்சுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வந்து ஒரு லெசனா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ சோ மச் மேம் இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. The Legend New Sarana Stores in Adi sale 1+1 offer. Sheen Lac Speciality Coatings. Always shining. Sheen Lac. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.